ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதமும் சிக்கன் 65 எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் 3 பட்டை, 6 ஏலக்காய், 7 கிராம்பு, 3 அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 6 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 சின்ன தக்காளியும் அதையும் சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்கலை. எல்லாம் நல்லா வதங்கினதும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் காமிச்ச டம்ளரில் 4.5 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம் 20 நிமிஷம். சீரக சம்பா குருணை. இப்போ 4.5 டம்ளருக்கு 7 டம்ளர் தண்ணி, நான் 6 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக பொழு பொழுன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவுக்கு சிக்கன் பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த லஞ்சு காம்போ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். டாட்டா.